ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, கோமதியோட வீட்டுக்கு வந்துர்றாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா நின்னுருக்காங்க. கோமதியும், பாண்டியனும் பேசின்னு இருக்காங்க. அப்ப பாண்டியன் பார்த்துட்டு, "கோமதி அங்க பாரு" அப்படின்றாங்க. வாம்மா" அப்படின்னு நடந்த விஷயத்த இப்ப தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி சொல்றாங்க, "என்ன உன் பையனுக்கு அவ்வளோ ஒரு இதாயிடுச்சா? அவகிட்ட பல்லி இளிச்சு பேசினுக்கிறது, என்னோட புள்ளைய வயித்து புள்ளக்காரின்னு பார்க்காம கூட வீட்ட விட்டு தொரத்திட்டான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கோமதி பார்த்தீங்கன்னா, "இந்த பாரும்மா பார்த்து பேசு" அப்படின்றாங்க. "என்னத்த பார்த்து பேசணும்? கொஞ்சம் விட்டிருந்தா உன் பையன் என்ன கொலை பண்ணி பார்த்துருப்பான். கல்ல எடுத்து தலை மேல போட்டிருப்பான் கொஞ்ச நேரத்தில தெரியுமா? அப்போ மட்டும் கதிர் கொஞ்சம் வேகமா வரலன்னா, என்ன இந்நேரம் கொலை பண்ணியிருப்பான் அவன் அப்படின்னு சொல்லி மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. உன் பையன் என் பொண்ணு தேவையில்லாத பேசின பேச்சால என் பொண்ணு இப்போ மயக்கம் போட்டு கீழ விழுந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன் நானு. இப்ப சாக கிடக்குறா என்னோட பொண்ணு. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மா சொல்றாங்க. என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, நீங்க ஒரு நாள் தான் ஜெயில்ல இருந்தீங்க. இதுக்கு மேல நீங்க வாழ்நாள் ஃபுல்லா ஜெயில்ல இருக்கிற மாரி நான் பண்ணிடுவேன். குடும்பத்தோட ஜெயில்ல எடுத்துன்னு போய் உட்கார வச்சுருவேன். என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயிலோட அம்மா கிளம்பிடுறாங்க. அப்போ கோமதியும், பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, அப்போ கோமதி சொல்றாங்க, "ஏங்க மயிலுக்கு என்னாச்சுன்னு தெரியல. வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்றாங்க. "எந்த ஹாஸ்பிட்டல்ன்னு தெரியாம எப்படி அத்தை போறது?" அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. "இல்ல வழக்கமா போற ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியும். அங்க போயிட்டு பார்க்கலாம். இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம தேடி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. மயில பார்க்க வராங்க. அப்போ மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, "பாரு என்னோட பொண்ணு எந்த நிலைமையில இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மயில பார்த்து, "நல்லா இருக்கியா?" அப்படின்றாங்க. "பார்த்தாலே தெரியும் என் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? என்ன பண்றான்னு சொல்லி." மயிலோட அம்மா சொல்றாங்க, "அம்மா அமைதியா இரும்மா. சரி போய் இவங்களுக்கு ஏதாச்சும் குடிக்க வாங்கிட்டு வா" அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் வேண்டாம்" அப்படின்றாங்க. அப்போ மயிலோட அம்மா, "நான் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல. நான் டீ இது போய் குடிச்சிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, மயில்கிட்ட உட்காந்து பேசின்னு இருக்காங்க. அப்போ ஒரு ஃபோன் வருது. "நான் பேசிட்டு வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பாண்டியனும் பார்த்தீங்கன்னா, "உடம்ப நல்லா பார்த்துக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ மயில் பார்த்தீங்கன்னா, "மாமா ஒரு நிமிஷம்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "என்னம்மா?" அப்படின்றாங்க. "சாரி மாமா" அப்படின்னு சொல்றாங்க மயிலு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.